வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று மக்களவைத் தேர்தல் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று மக்களவைத் தேர்தல் வரலாறு 10வது பாகத்தை, அதாவது 1991 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக பூர்வாங்கமாக என்னென்ன நடைபெற்றது என்பதை பார்ப்போம். 1989 தேர்தலில் வென்ற விபி சிங் திரு தேவிலாலை துணை பிரதமராக்கினர். இருவருக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டது. திரு விபி சிங் உடன் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினார். அதற்கு ஒரு சாராரிடையே எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் திரு எல்கே அத்வானி 1990 ஆண்டு செப்டம்பர் 25 அன்று சோமநாதபுரத்தில் இருந்து அயோத்தி ரத யாத்திரையை துவக்கினார். பீகார் மாநிலத்தின் வழியாக யாத்திரை சென்றபோது திரு அத்வானி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார். மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை அதைத் தொடர்ந்து பாஜக திரும்ப பெற்றது. அதனால் திரு விபி சிங் அரசு கவிழ்ந்தது. 1990 ஆண்டு நவம்பர் 7 விபி சிங் அரசு ராஜினாமா செய்தது. நவம்பர் 10 திரு சந்திரசேகர் தலைமையிலான ஜனதாதளத்தின் ஒரு பிரிவு காங்கிரஸ் வெளியில் இருந்து தந்த ஆதரவுடன் பதவியேற்றது. திரு சந்திரசேகர் 8வது பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது அரசும் வெகு காலம் நீடிக்கவில்லை. திரு சந்திரசேகர் அரசுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஏற்பட்ட முட்டல் மோதல் ஹரியானா போலீசார் இருவர் திரு ராஜீவ்காந்தி வேவு பார்த்து விவகாரத்தினால் பூதாகரமாக வெடிக்க அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மக்களவையை கலைத்து மறுதேர்தல் நடத்தவும் உத்தரவிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை 1989 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஜானகி ஜெயலலிதா அணிகள் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னத்தை பெற்றிருந்தன. 1989 ஜனவரி 21 சட்டசபை தேர்தலில் வென்று ஆட்சியில் இருந்த திமுக அரசு அதன் விடுதலை புலிகள் தொடர்பு காரணமாக அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவின் கீழ் ஜனவரி 31, 1991 கலைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் அமலானது. ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்பாடுகள் நடந்து வந்த நிலையில் இவ்வாறு பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டதால் பாராளுமன்ற தேர்தலும் அதனுடன் சேர்ந்து கொண்டது. ஜம்மு காஷ்மீர் தவிர நாட்டின் 30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 521 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 1991 ஆண்டும், பஞ்சாப் மாநிலத்தின் 13 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 1992 ஆண்டும் இத்தேர்தல் நடைபெற்றது. 1991 ஆண்டு ஜூனில் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையொட்டி பஞ்சாபில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு 8 மாதங்களுக்கு பிறகு 1992 பிப்ரவரியில் தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 51.15 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 5,91,020 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. 534 இடங்களுக்கு 145 கட்சிகளின் வேட்பாளர்கள், 5,546 சுயேட்சைகள் உட்பட 8,749 பேர் போட்டியிட்டனர். 1991 ஆண்டு மே மாதம் 20 211 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. காங்கிரசின் பிரதமர் வேட்பாளர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மற்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் மாதம் 12, 15 தேதிகளில் அந்த தேர்தல் நடைபெற்றது. 1992 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பஞ்சாபில் தேர்தல் நடைபெற்றது. 55.88% வாக்குகள் இத்தேர்தலில் பதிவாகின. இது முந்தைய தேர்தலை விட 6.07% குறைவு. 417 தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 79 தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும், 41 தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தலில் போட்டியிட்ட 330 பெண் வேட்பாளர்களில் 39 பேர் வெற்றி பெற்றனர். இதில் 22 பேர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். இந்த தேர்தலின் முடிவில் காங்கிரஸ் அதிகபட்சமாக 244 இடங்களில் வென்றது. பாரதிய ஜனதா கட்சி 120 இடங்களிலும், ஜனதாதளம் 59 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 35 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 14 இடங்களிலும், தெலுங்கு தேசம் 13 இடங்களிலும், அஇஅதிமுக 11 இடங்களிலும் வென்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணி சட்டசபைக்கு 59.58% வாக்குகளுடன் 224 சட்டமன்ற இடங்களை கைப்பற்றியது. இதில் அஇஅதிமுகவுக்கு 168 இடங்களும், காங்கிரசுக்கு 65 இடங்களும், காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சிக்கு 1 இடமும் கிடைத்தன. திமுக கூட்டணி 7 இடங்களை வென்றது. திருமதி ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். தேர்தல் முடிவில் பெரும்பான்மை இல்லாத போதிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து பிரதம மந்திரியாக திரு PV நரசிம்மராவ் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
இத்தேர்தல் ரூபாய் 359.1 கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்டது. அதாவது பிரதி வாக்காளருக்கான செலவு ரூபாய் 7 ஆகும். வாக்குரிமை நமது சிறப்புரிமை, வாக்களிப்பது நமது தலையாய கடமை என்பதை வலியுறுத்தி வருகிறோம். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நமது வாக்கை செலுத்தி நமது ஜனநாயக கடமையை செவ்வனே ஆற்றுவோம். அதன் மூலம் நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.